ஒரு கிரவுண்ட் இடத்துல எந்த அளவுக்கு ஸ்பேசியஸான ஒரு 3 பிஹெச்கே வீடு கட்ட முடியுமோ அதே மாதிரி ஸ்பேசியஸான 3 பிஹெச்கே வீடு அரை கிரவுண்ட் இடத்துலயே கட்டியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இந்த வீடு தாங்க அரை கிரவுண்ட் இடம், 2.25 சென்ட், கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, 2050 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் டைப்பாக 3 பிஹெச்கே வீட கட்டியிருக்காங்க. வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷன் மல்டி கலர் யூஸ் பண்ணி டெக்ஸ்சர் ஒர்க்லேயே அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த கார் பார்க்கிங்கோட அளவு 11:28ங்க. 2 பெரிய கார் நல்லா 1/1 நிறுத்திக்கிற மாதிரி நல்லா லென்த்தாக இருக்குது. அங்கேயே வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் போர்வெல் வாட்டர் சம்பளாக கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே வால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே செக் பேட்டர்னில் கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவில் கடைசியில் வந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 5க்கு 6ங்க இதோட அளவு. அது பேக் சைடில் வந்து இந்தியன் கிளாசட் டைப்பில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 5க்கு 6 தான். கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க. மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற லிவிங் ஹால் 16க்கு 16 ஹால் சீலிங் ஒரு கூட ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சைடுல வந்து பெரிய மல்டிமீடியா டிவி இருக்கு. அது போக கிழக்கு பார்த்த மாதிரி பூஜை கேபினெட் இருக்கு. வெளிச்சத்துக்காக இங்க ஒரு விண்டோ இருக்கு. அது போக அங்க ஒரு விண்டோ ஸ்டெப்ஸ்க்கு பக்கத்துல கொடுத்துருக்காங்க. ஹாலோட கிழக்கு பக்கம் 8க்கு 16 கிச்சன் கம் டைனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாக்குறது நம்ம டைனிங் ஏரியா தான். ஹேண்ட் வாஷ் பேசின், வெளிச்சத்துக்காக 2 வுடன் விண்டோஸ் பண்ணிருக்காங்க. கிச்சன் ஏரியா பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் ஒர்க் பண்ணிருக்காங்க. பேஸ் கேபினெட், டால் கேபினெட், அதுக்கப்புறம் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. லென்த் இது வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 10க்கு 14 கன்னி மூலையில இருக்கு. கிராஸ் வென்டிலேஷனுக்காக வுடன் விண்டோஸ், ஸ்டோரேஜ் ஒர்க்லாம் செஞ்சிருக்காங்க. இதுக்கான அட்டாச்ட் பாத்ரூம் 10க்கு 4 நீட்டான டைல்ஸ் கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க இந்த ஸ்டெப்ஸ் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா இங்கேயும் நம்ம பார்க்கறது 16க்கு 16 லிவிங் ஹால் தான். சீலிங்ல இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. அது போக மல்டிமீடியா டிவியும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இப்போ நம்ம வந்து பார்க்கறது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10க்கு 16 தான். இங்கேயும் வால் ஷெல்ஃப், லேப் கபோர்ட் ஒர்க்லாம் இருக்கு. இதுக்கான அட்டாச்ட் பாத்ரூமும் 10க்கு 4 இருக்கு. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 10க்கு 16 வென்டிலேஷனுக்காக விண்டோஸ், அப்போ ஸ்டோரேஜ் ஒர்க்லாம் செஞ்சிருக்காங்க. இதுக்கான அட்டாச்ட் பாத்ரூம் 10க்கு 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலோட ஃப்ரண்ட் சைடில் வந்தீங்கன்னா இங்கே வந்து செமி கவர்ட் பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. அது போக ஓப்பன் பால்கனி ஏரியா கம் யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மெட்டல் ஸ்டெப் ஏறி டேரஸ் வந்தீங்கன்னா அங்கே வந்து ஃபுல்லாமே சுற்றி வியூ பார்க்க முடியும். ரெசிடென்சியல் ஏரியா, இந்த மாதிரி ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் போகக்கூடிய நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீட்டு கட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடு வந்து 70 லட்ச ரூபா சொல்றாங்க. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய ரோடு, சாரமடை லொகேஷன், சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கு. இந்த வீடு வந்து நீங்க நேரில் வந்து பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு சீக்கிரமா இந்த வீடு வந்து பாருங்க.